தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்வு தொடர்கிறது. சிவானந்தர் கண்ட கிவ் ஆனந்தம். குருதேவரின் அகில இந்திய யாத்திரை அவரது தெய்வநெறி இயக்கத்திற்கு பேருதவியாக அமைந்தது. புதிய சீடர்களும் பக்தர்களும் எண்ணிக்கையில் பெருகினர். தபால் நிலையத்தின் பணியும் பன்மடங்காக பெருகியது. ஆசிரமத்தின் வருவாயும் அதிகரித்தது. எங்கிருந்தெல்லாமோ பக்தர்கள் காணிக்கைகளை ஆசிரமத்திற்கு அனுப்பினர். குருதேவர் தான் பெற்றது அனைத்தையும் வாரி வாரி வழங்கினார். இவர் வாரி வழங்கியதற்கு பன்மடங்கு அதிகமாக பொருள்கள் அங்கே வந்து குவிந்தன. ஆசிரமத்திற்கு பக்தர்கள் அளித்த பணத்தை நல்ல பல திட்டங்களில் குருதேவர் பயன்படுத்தினார். தமது சொந்த அனுபவத்தின் மூலம் ஒரு துறவிக்கு தேவையானவை உணவு, மருத்துவ உதவி, சிறந்ததொரு நூல் நிலையம் என்பதை குருதேவர் உணர்ந்து கொண்டார். ஆசிரமத்தில் இந்த 3 அடிப்படை தேவைகளையும் நன்முறையில் அளிப்பதில் அவர் மிகவும் அக்கறை காட்டினார். குருதேவரின் திருக்கரங்களிலிருந்து சீடர்கள் ஏதாவது புதிதாக பொருள்களை பெறாமல் எந்த நாளையும் கழித்ததில்லை. பக்தர்கள் பொருள்களை கூடையாக கொண்டு வந்து குருதேவரின் திருவடிகளில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்பர். குருதேவரும் அவற்றை அப்படியே அள்ளி அள்ளி பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் வழங்கிக் கொண்டே இருப்பார். சிவானந்த ஆசிரமம் சென்று குருதேவரை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த கூற்றின் உண்மையை அறிவார்கள். சில நாட்களில் குருதேவர் தாமே ரொட்டி, பருப்பு, சாதம் போன்றவற்றை உணவு சமயத்தில் சீடர்களுக்கு பரிமாறுவார். ரொட்டி பகவான், டால் பகவான் என்று ஒவ்வொரு சீடரிடத்திலும் அவர் அன்புடன் கேட்டு பரிமாறியது காணற்கரிய காட்சியாகும். தம்மிடம் இருந்ததை கொடுத்து இன்பத்தை கண்டவர் என்பதை குறிப்பிடும் வகையில் கவியோகி மகரிஷி சுத்தானந்த பாரதியார் அவரை அன்புடன் கிவானந்தா என்றழைத்தார். தொடரும் நிகழ்வு கண்ட கீர்த்தன் அகண்ட கிச்சன் குறித்ததாகும். ஒரு சமயம் ஒரு அயல்நாட்டு பிரமுகர் ஆசிரம பஜனை அறையில் இரவு கீர்த்தனத்தில் பங்கு கொண்டு விட்டு ஆசிரம சமையலறை பக்கம் சென்றார். இரவு வெகுநேரம் ஆகியும் சமையலறை அடுப்பு எரிந்து கொண்டிருந்ததைக் கண்டு அதிசயித்த அவர் குருதேவரை நோக்கி, சுவாமிஜி, உங்களது அற்புதமான மேற்பார்வையில் எல்லா காரியங்களும் ஒழுங்காக நடக்கின்றன. மேலே அகண்ட கீர்த்தன், அகண்ட கிச்சன் என்று வேடிக்கையாக கூறினார். நீங்கள் கூறுவது ரொம்பவும் சரி. அகண்ட கீர்த்தன், அகண்ட கிச்சன் இரண்டிலுமே எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. பிந்தையது இன்றி முந்தையது நடக்காது. அகண்ட பூரி, அகண்ட சாய், அகண்ட பால் பழங்கள் ஆகியவற்றால் நான் கவனித்துக் கொள்வதால்தான் உலகெங்கும் பறந்து பணியாற்றும் தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் பணிகள் இவ்வளவு பறந்து விரிந்துள்ளன என்று குருதேவர் மிக முக்கியமானதொரு கருத்தை வேடிக்கையாக குறிப்பிட்டார். தமது சீடர்களின் உடல் நலத்தில் குருதேவர் மிகுந்த கவனம் செலுத்தினார். இது பற்றி ஒரு சமயம் அவர், பணம் இருக்கிறதோ இல்லையோ, உங்கள் உடலை நீங்கள் நன்கு பேணாவிட்டால் அன்னை துர்க்கையை நீங்கள் சரிவர வழிபடவில்லை என்று பொருள். உண்மையில் சிறந்த துர்கா பூஜை என்பது இந்த உடலை நன்கு போஷித்து இறை வழிபாட்டில் இதை நல்ல விதமாக ஈடுபடுத்துவதே ஆகும் என்று குறிப்பிட்டார். இப்படி சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே சொர்க்காசிரமத்தில் தமது முந்தைய தவ வாழ்க்கையை அவர் நினைவு கூர்ந்தார். சொர்க்காசிரமத்தில் நான் இருந்த நாட்களில் எண்ணெயை தொட்டதே கிடையாது. இப்பொழுது இங்கே எத்தனையோ வகை ஆயில்கள் உள்ளன. அதிகம் வேலை செய்கையில் உடலில் உள்ள செல்கள் ஒவ்வொன்றும் அதிக அசைவின் காரணமாக பெரும் உஷ்ணத்தை அடைகின்றன. சொர்க்காசிரமத்தில் நான் வெறும் தரையில் படுத்து உறங்கினேன்.
இங்கே இப்பொழுது ஒரு படுக்கை இருக்கிறது. ஆனால் எந்த சுகத்துக்கும் எவரும் எப்பொழுதும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. திதிக்ஷை பழகும் பொருட்டு நான் சில சமயங்களில் சுவற்றில் போய் உடலை உரசிக்கொள்வேன். நீங்கள் அனைவரும் மூளை உழைப்பாளிகள், உடல் உழைப்பாளிகள். போஷாக்கான உணவு உட்கொள்ள வேண்டும். உடல் நல்ல ஆரோக்கியத்தில் இருந்தால்தானே நம்மால் பிறருக்கு தொண்டாற்ற முடியும். உடலை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். ஆனால் அதே வேளையில் உடலுக்கு அடிமைகளாகவும் ஆகிவிடாதீர்கள். சாதனை என்று சொல்லி உடலை வருத்திய ஒரு சில சிஷ்யர்களை கருத்தில் கொண்டு குருதேவர் மேற்கூறிய அறிவுரையை அருளினார். தொடரும் நிகழ்வு பாத பூஜை மற்றும் பாதுகா பூஜை குறித்ததாகும். இந்த நிலையிலும் எதற்கும் குருதேவர் அடிமைப்பட்டது கிடையாது. வைராகியத்தின் மிக உன்னத நிலையை அவரிடம் எப்பொழுதும் காண முடிந்தது. அகங்காரத்திற்கும் ஆணவத்திற்கும் உட்படாது அவர் தம்மை பாதுகாத்து கொண்ட விதமே தனி. பக்தர்கள் அவ்வப்பொழுது மிகுந்த பொருட்செலவில் பாத பூஜை செய்வர். பாத பூஜை சமயங்களில் அவர் கண்களை மூடி மோன நிலையில் ஆழ்ந்திருப்பார். அது மட்டுமல்ல, பாத பூஜை முடிந்த பிறகு குருதேவர் தமது தனி அறைக்கு சென்று செருப்பு அல்லது துடைப்பக் கட்டையால் தம்மை படார் படார் என்று அடித்துக் கொள்வார். அதாவது பாத பூஜை மற்றும் பூமாலையை அணிவித்த சமயத்தில் மனம் எந்த நிலைக்கு உள்ளாயிற்றோ அதே நிலை செருப்படியால் ஏற்படுகிறதா என்பதை பரிசோதித்து பார்க்கவே அவர் அவ்வாறு அப்படி செய்தார். ஆன்ம பரிசோதனையில் அவர் தம்மை மிகவும் கடுமையான பரீட்சைகளுக்கு உட்படுத்தி கொண்டார். சிவானந்த ஆசிரமம் அதிசயிக்கத்தக்க விதத்தில் வளர்ச்சியடைந்தது. அருகில் உள்ள மற்றொரு பெரிய ஆசிரமமான கைலாச ஆசிரமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சுவாமி விஷ்ணு தேவானந்தா அது பற்றி குறிப்பிடுகையில், சில வருடங்களுக்கு முன் இந்த இடம் அடர்ந்த காடாக இருந்தது. அங்கே புலிகள் அலைந்து திரிந்தன. சிவானந்தர் காட்டை நாடாக மாற்றிவிட்டார் என்று கூறினார். பாரதத்தில் மட்டுமல்லாமல் அயல் நாடுகளிலும் தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் கிளைகள் ஆங்காங்கே எழுந்தன. அது பற்றி குருதேவர் ஒருமுறை தம் பக்தர்களிடம், இந்த உலகில் எதிர்பாராதது என்று எதுவுமே கிடையாது. நடப்பது அனைத்தும் இறைவனின் திட்டப்படியே ஆகும். அயல் நாடுகளில் ஸ்பீகல் பார்க், கரீனா போன்ற ஆசிரமத்திற்கு வந்து சென்ற பக்தர்களும், எடித்தென்னா, லூயி பிரிஸ்போர், ஹாரி டிக்மன் போன்ற இங்கே வராத பக்தர்களும் தெய்வநெறி இயக்கத்திற்காக எவ்வளவு அற்புதமாக பாடுபடுகிறார்கள். நாம் எல்லோரும் நமது பூர்வ ஜென்மங்களிலும் கூட இத்தகைய ஆன்மீக பிரச்சாரத்தில் ஒன்றாக ஈடுபட்டிருக்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை பிரம்மாண்டமான முறையில் ஆசிரமம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. முன்பு விட்டதை இப்பொழுது நாம் தொடர்கிறோம் என்று தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் அதிசய வளர்ச்சிக்கான காரணத்தை குறிப்பிட்டார். சிவானந்த ஆசிரமம் மற்றும் தெய்வீக வாழ்க்கை சங்கம் வியத்தகு முறையில் வளர்ச்சியடைந்தன. ஆனால் குருதேவர் அவற்றிற்கும் தமக்கும் எவ்வித பற்றோ பாசமோ கொள்ளாது இருந்தார். இப்பொழுதே இங்குள்ள எல்லோரும் என்னை விட்டு போய்விடினும் கூட இங்குள்ள சத்திரத்திலோ அல்லது ஏதாவது வீடுகளிலோ நான் பிச்சையேற்று உண்பேன். என்னிடம் வரும் சில நோயாளிகளுக்கு என்னால் ஆன சிகிச்சை செய்வேன். எனது பக்தர் எவராவது அச்சிட விரும்பினால் எனது கட்டுரைகள் சிலவற்றை அவரிடம் கொடுப்பேன். மீதி நேரமெல்லாம் தீவிர சாதனையில் ஈடுபடுவேன். மாதம் 200 அல்லது 300 ரூபாய் வந்தால் கூட போதும். நன்கு உழைக்கும் 1-2 சாதகர்களை வைத்துக்கொண்டு இத்தனை காரியங்களையும் சிறிய அளவில் செய்து வருவேன். லட்சம் அல்லது கோடிக்கணக்கில் பணம் வந்தால் மேன்மேலும் ஸ்தாபனத்தை விருத்தி செய்யவும் தயங்க மாட்டேன். எந்த நிலைக்கும் நான் தயார். எனவே எப்பொழுதும் நான் அமைதியுடன் இருக்கிறேன். நீங்களும் பொருள்களிடம் பற்றற்று இருக்க முயல வேண்டும் என்று குருதேவர் தமது பற்றற்ற உயர்ந்த நிலையை ஒரு சிறிது பக்தர்களுக்கு சுட்டிக்காட்டினார்.
நாளையும் குருதேவரின் அற்புத சரித்திரம் தொடரும். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.